விருச்சிகம் மனக்கவலைப்படும். வேலையில் இருப்பவர்களோ உடன் இருப்பவர்களோ அவர்கள் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு திடீரென்று மனதில் ஒரு தேவையில்லாத ஒரு பயத்தை தரும். ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் கொள்ள வைக்கும். குருமார்கள் தரிசனம், திருவண்ணாமலை தரிசனம், சித்தர் வழிபாடு தரிசனம் அப்படி என்று சித்தர்களை தேடி செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அபிராமியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிப்பது நன்மை தரும். செவ்வாயுடைய பாதிப்பு சரியில்லை என்பதனால் ஒரு பதட்டமும் ஒரு வருத்தமும் ஒரு தேக ஆரோக்கியத்தில் ஒரு குழப்பமும் காணப்படும். அசிடிட்டி, லோ பிபி, அனிமிக்கு, ஹீமோகுளோபின் என்ற பெண்களுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ஆண்களுக்கும் ஏற்படுமா. கழிவு போகிற பகுதியில் மிக கவனமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் பாதிப்புகள் இரட்டிப்பாகும். கண்டிப்பாக துர்கா துர்கா என்று துர்கையை பிடித்துக் கொள்வது, அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா என்ற மந்திரத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதும் விசேஷத்தை தரும். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். எதிரிகள் விஷயத்தில் ஒன்று சமாதானமாக போய்க்கொள்ளுங்கள், இல்லை என்றால் சட்டப்படி போய்க்கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்வதற்கு காத்து கொண்டிருப்பார்கள், அதில் ஏமாந்து விடாதீர்கள். சமாதானம் கொள்ளுகிறேன் என்று சிலருடைய பேச்சை நம்பி பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சமாதானம் சொல்பவர் எவ்வளோ பெரிய நம்பிக்கைக்கு உரியவர் என்பதை குடும்பத்தாருடன் கலந்தாலோசிப்பது நன்மை தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாகனம், வெளியிடம், பயணங்கள் போன்ற இடத்திலெல்லாம் இந்த 15 நாட்களுக்கு சிறிது கவனமாக இருப்பது தான் எனக்கு முக்கியம்.